வணக்கம். நெறைய பேரு நெறைய டவுட் கேட்டிருந்தாங்க. அத கிளியர் பண்ணிட்டு மார்க்கெட்ல எப்படி ஹைல செல் பண்ணலாம், லோல பை பண்ணலாம், அது எப்படிக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ப பார்க்கலாங்க. கிளியர் எக்ஸ்பிளைன் சொல்லியிருக்காங்க. நான் என்ன ட்ரேட் பண்றேன், என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ட்ரேட் பண்றேன் அப்படிங்கிற மாரி கேட்டிருக்காங்க. நான் இங்க வீடியோல என்ன அப்டேட் பண்றேனோ, அதத்தாங்க நானும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் புதுசாலாம் யூஸ் பண்றேன். எல்லாருமே என்ன நெனச்சுக்கிறாங்க, ஒரு காம்ப்ளிகேட்டடான ஸ்ட்ராட்டஜி இருந்தா மட்டும் தான் ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்னு நெனச்சுக்கிறாங்க. கண்டிப்பா அது கிடையாதுங்க. நீங்க எவ்வளோ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிய ரொம்ப சிம்பிளா வச்சுக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு தெளிவா நீங்க என்ட்ரி எடுக்க முடியும். ஸோ இங்க மார்க்கெட்ல தெளிவா நீங்க இருந்தீங்கன்னா மட்டும் தான் ஜெயிக்க முடியும். ஸோ 10 ஸ்ட்ராட்டஜி நீங்க அனலைசிஸ் பண்ணி, நீங்க வந்து ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ரொம்ப சிம்பிளா உங்க ஸ்ட்ராட்டஜி நீங்க எது வேணாலும் யூஸ் பண்ணுங்க. நான் சொல்றது இதுதான் கேண்டில் ஸ்டிக் தான் பவர் அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேன். உங்களுக்கு ப்ராஃபிட் வருதா? ஓகே, அத யூஸ் பண்ணுங்க. என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மெயினா நெறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ டைம் ஃப்ரேம் நான் வந்து மினிமம் நிஃப்டியில் வந்துட்டு 15 மினிட்ஸ் பார்க்குறேங்க. அதுக்கு மேலே எல்லா டைம் ஃப்ரேமுமே பார்ப்பேன். இன்ட்ராடே பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் டைம் ஃப்ரேமு, சார்ட்டு இது எல்லாமே கூட பார்க்கவே தேவையில்லை. காசு இருக்கும்போதெல்லாம் நீங்கள் வாங்கி போட்டு இருக்கலாம். மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா ஒரு பர்டிகுலரான ஷேர் தேர்ந்தெடுக்காமல் நீங்கள் ஒரு இடிஎஃப்ல அந்த மாதிரி வாங்கி போடும்போது உங்களுக்கு வந்து எல்லாமே ஆவரேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இன்ட்ராடே அப்படின்னா நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஹையர் டைம் ஃப்ரேம் பார்த்து நீங்கள் ட்ரெண்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். எந்த இடத்துல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த இடம் வந்தால் ஸ்மால் டைம் ஃப்ரேமில் எப்படி கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆகுது, தென் பெரிய கேண்டில் ஸ்டிக்கா, சின்ன கேண்டில் ஸ்டிக்கா, அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கு ஸ்மால் டைம் ஃப்ரேம் நமக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? எல்லா டைம் ஃப்ரேம்லையுமே நீங்கள் ஸ்ட்ராங்காக ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அது எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்துட்டு சார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹையர் ஹை, லோயர் லோ மெத்தேட் அப்படிங்கிறாங்க. மார்க்கெட் மேலே போகும்போது எல்லாமே ஹையர் ஹையாக தாங்க போயிட்டுருக்கும். கீழே வரும்போது லோயர் லோவாக தான் வந்துட்டுருக்கும். அது வந்து பேசிக், அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கணும். ஸ்டாப் லாஸ் ஹையில் போடணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஹை என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் எந்த இடம் வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. அந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ணுது, நீங்கள் முடிவு பண்ணுற இடத்துல நிறைய டைம் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகுதா இல்லை டார்கெட் வருதா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? நிறைய டைம் ஸ்டாப் லாஸ் அடிச்சுது அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ நீங்கள் எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறீங்க, அது வந்துட்டு ரிஸ்க்கை விட ரிவார்டு அதிகமாக இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். டைம் ஃப்ரேம் கேட்டிருக்காங்க. அது நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. நிறைய பேர் டைம் ஃப்ரேம் தான் கேட்டிருக்காங்க. தென் இண்டிகேட்டர் ஷேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய டெலகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே போங்க. இப்போ அப்டேட் பண்ணிவிட்டேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். அது எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃப்ரீ இண்டிகேட்டர் அப்படின்ட்டு ஒரு வீடியோவே இருக்கும். இந்த ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி இருக்கும். MT4ல இண்டிகேட்டர் அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம லாஸ்ட் வீக் என்ன பார்த்தோம்? நிஃப்டியில் கேண்டில் ஸ்டிக்லாம் பெரிய கேண்டில் ஸ்டிக்காக இருந்ததுன்னா போதும், ரொம்ப சிம்பிளாக ட்ரேட் பண்ணலாம். கேண்டில் ஸ்டிக் மட்டுமே பார்த்து ரொம்ப சிம்பிளாக ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத லாஸ்ட் வீக் பார்த்துருந்தோம். அது இந்த வீக் ஒர்க் ஆகிருக்குதா அப்படிங்கிறத மட்டும் நம்ம செக் பண்ணலாம். எல்லா வீக்கும் நான் ஒர்க் ஆகலாம் சொல்ல வர மாட்டேங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு டைம் 2 டைம் ஸ்டாப் லாஸ் அடிக்கும். நீங்கள் அதுக்கு தயாராக தான் இருக்கணும். ஓகேங்களா? மேக்ஸிமம் சக்ஸஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ பெரிய கேண்டில்லாம் வரும்போது நமக்கு அந்த ஹேண்டிலோட ஹை பிரேக் பண்ணும்போது மார்க்கெட் ஒரு பாசிட்டிவான வைப்பை கொடுக்குது. இங்கே ஒரு பெரிய கேண்டில், இங்கே ஒரு பெரிய கேண்டில் அப்படின்ட்டு லாஸ்ட் வீக்கே பார்த்துருந்தோம். ஸோ அதை மறுபடியும் நம்ம திரும்ப பார்க்குறதுனால ஒன்றும் யூஸ் இல்லை. இந்த வீக் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீக் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கே ஒரு பாசிட்டிவான கேண்டில் போட்டு மேலே போயிருக்கு. தென் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் நெகட்டிவ் கேண்டில். இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் கேண்டில் இதுக்கு முன்னாடி வந்திருக்கான்னு பாருங்கள். மேலே போயிட்டு இருக்கும்போது ஏதாவது வந்திருக்கான்னு பாருங்கள். எங்கேயுமே வரல. அவ்வளோ பெரிய கேண்டில் மார்க்கெட் இங்கிருந்து மேலே போன மார்க்கெட்டில் இவ்வளவு பெரிய ஸ்ட்ராங் நெகட்டிவ் கேண்டில் வரவே இல்லை. ஸோ இந்த நெகட்டிவ் கேண்டில் வந்தோன்னே நம்ம புட் எடுக்க முடியுமா? ஏன்னா மார்க்கெட் ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட், மறுபடியும் கூட இதை போய் பிரேக் பண்ணலாம்ல அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் வரும். நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, எந்த டைம் ஃப்ரேம் பார்க்கணும் அப்படின்னு கேட்ட கொஸ்டினுக்கு நான் பாருங்கள் எல்லா டைம் ஃப்ரேமும் பார்க்கணும், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ இது வந்துட்டு டெய்லி டைம் ஃப்ரேமில் எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். டெய்லி டைம் ஃப்ரேமில் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நம்ம இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இண்டிகேட்டர் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோங்க. இந்த டேட்டாக்கு மட்டும் சார்ஜ் வரும். ஸோ நீங்கள் வந்துட்டு கோல்டு வந்து பண்ணுறீங்க அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க இல்லை டெமோ ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இண்டிகேட்டர் ஃப்ரீயாக நீங்கள் போட்டுக்க முடியும். டேட்டாக்கு சார்ஜஸ் கிடையாது. பட் இந்தியன் மார்க்கெட் டேட்டா வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு டேட்டா சார்ஜ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இண்டிகேட்டர் ஃப்ரீ தான். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. 23,800 ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி இதை பார்த்துருந்தா மட்டும்தான் நமக்கு தெரியும். ஸோ ரெசிஸ்டன்ஸுக்கு பக்கத்தால் வந்து ஒரு ஸ்ட்ராங் பியரிஷ் கேண்டில் வருது அப்படிங்கும்போது கரெக்டாக இது வந்து ஸ்டாப் லாஸ் எல்லாமே தூக்கிட்டான். டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாப் லாஸ் எல்லாமே தூக்கிட்டான். நமக்கு என்ன வேணும்? ஸ்டாப் லாஸ் தூக்கிட்டு பியரிஷான கேண்டலாக க்ளோஸ் ஆனால் மார்க்கெட் வந்து
நெகட்டிவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அதே மாதிரி சப்போர்ட்டில் ஸ்டாப் லாஸ் தூக்கிட்டு பாசிட்டிவான கேண்டில் க்ளோஸ் ஆனால் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்மளுடைய கான்செப்ட். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே நடந்திருக்கா, ரெசிஸ்டன்ஸில் ஸ்டாப் லாஸ் தூக்கிட்டா மார்க்கெட் இந்த லோ பிரேக் ஆனோடனே கீழே வந்துட்டுருக்கான். ஓகேங்களா? பட் ஓவராலாக வீக்லி டைம் ஃப்ரேமில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ட்ரெண்டு இந்த கேண்டில் ஸ்ட்ராங் பாசிட்டிவான கேண்டில், இங்கெல்லாம் ஸ்ட்ராங் நெகட்டிவான கேண்டில் வந்துட்டு இருந்தது, இங்கே பாசிட்டிவான கேண்டில் வந்திருக்கு. ஓகே, கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கேயும் ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் போட்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? இந்த லோ பிரேக் ஆனால் மார்க்கெட்டில் வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைனா ஏதாவது ஒரு இடத்துல பவுன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்மளுடைய கான்செப்ட். பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி நடக்குதுன்ட்டு. நம்ம இந்த கான்செப்ட் முடிவு பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காகவே ஃபுல்லாக பை தான் எடுப்போம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இன்ட்ராடேல எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தென் அங்கே ஒரு பை செல் கேண்டில், இங்கே ஒரு பாருங்கள், இங்கே ஒரு ஸ்ட்ராங் பை கேண்டில், இந்த ஹை பிரேக் ஆனோன்னா இது வரைக்கும் போயிருக்கு. பட் இங்கே ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் ஆகிருக்கு. மார்க்கெட் மேலே போகணுன்னா உடனே மேலே போயிருக்கணும். பட் இங்கே ஒரு லோ வந்துட்டு மறுபடியும் இங்கே போய் ஸ்டாப் லாஸ் தூக்கிட்டானா இந்த கேண்டில், இந்த ஸ்டாப் லாஸ் தூக்கிட்டு இது ஒரு நெகட்டிவான கேண்டிலா, இந்த கேண்டிலோட லோ பிரேக் பண்ணோன்னா செல் இது வரைக்கும் வந்திருக்கிறானா. ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப சின்ன ரிஸ்க் தான். நீங்கள் இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வைக்க போகிறீங்க, இந்த லோ பிரேக் ஆனோடனே என்ட்ரி எடுக்க போகிறீங்க. இங்கே வந்துட்டு மார்க்கெட் இது வரைக்கும் வந்திருக்கு. ரிஸ்க் இவ்வளோ தான், ரிவார்டு ஓரளவுக்கு நல்லாவே இருந்திருக்கு. ஸோ இதுக்கு வேணால் ரிஸ்க் ரிவார்டு 1:1 ரேஷியோ தான் வந்திருக்கு. இங்கே அந்தளவுக்கு தெளிவில்லை அப்படிங்கும்போது அட்லீஸ்ட் நீங்கள் எக்ஸிட் ஆகிக்கணும். ஸோ இங்கே வந்து ஒரு பையிங் எடுக்கிறீங்க, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தீங்கன்னா தான் ஓகே எக்ஸிட் ஆகிக்கலாம். அப்புறம் மறுபடியும் ஏதாவது பாசிட்டிவான கேண்டில் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனாலோ, இல்லைன்னா இங்கே வந்து ஏதாவது பிரேக் அவுட் பையிங் கேண்டில் வந்தாலோ நீங்கள் பையிங் எடுக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் எங்கே மேலேயோ கீழே போகிறதுக்கு வாய்ப்பு என்ன? ஸோ இந்த ஹை பிரேக் ஆகுதா, இல்லை இந்த லோக்கு பக்கத்தில் வந்து ஏதாவது பாசிட்டிவான கேண்டில் வருதா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ரெண்டு லெவலுமே ஒரு ரொம்ப முக்கியமான லெவலாக இருக்குது. ஏன்னா இங்கிருந்து தான் மார்க்கெட் கீழே வந்துட்டுருக்கு, இங்கிருந்து தான் மேலே போயிருக்கு. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான லெவல். ஓகேங்களா? இங்கே கூட பாருங்கள், இந்த ஹை பிரேக் ஆகி ஒரு ஸ்பின்னிங் டாப் ரிவர்ஸ் கேண்டிலாக இந்த லோ பிரேக் ஆனோன்னா மார்க்கெட் கீழே வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக லைவ் மார்க்கெட்டில் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். போஸ்ட் மார்க்கெட்டில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? பட் ப்ராக்டிஸ் பண்ண தான் இதெல்லாம் வரும். என்னால் லைவ் மார்க்கெட்டில் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு நம்ம உட்காந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் வந்து ஒரு கிளாஸோ ஒரு வீடியோவோ பார்த்துட்டு அடுத்துலேருந்து இது சூப்பரான ஸ்ட்ராட்டஜி, அடுத்த நாள்லேருந்து நம்ம ஒரே நாளில் கோடீஸ்வரர் அப்படின்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. மார்க்கெட்டில் நீங்கள் எந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி எந்தளவுக்கு உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கிறீங்களோ அதில் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு தான் சக்ஸஸ் வரும். ஸோ உங்கள் பிளானில் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? சின்ன எஸ்எல் வரும்போது மட்டும்தான் நான் என்ட்ரி எடுப்பேன் அப்படின்னா சின்ன எஸ்எல் வரும்போது மட்டும் என்ட்ரி எடுங்க. எப்படி ஹைலியே செல் பண்ணுறது, எப்படியே லோலியே பை பண்ணுறது அப்படின்னா இதுதான் கான்செப்ட். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்துட்டு கன்ஃபர்மேஷனில் ஹைலியே நம்ம செல் பண்ண முடியும். இவ்வளோதான் ரிஸ்க். லோலியே எப்படி பை பண்ணுறேன்னா இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலோட ஹை பிரேக் பண்ணோன்னா பையிங் இந்த அளவுக்கு மேலே போயிருக்கு. ஸோ இது வந்துட்டு இன்னுமே நல்லா மேலே போயிருக்கணும். பட் இங்கே வந்துட்டு நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு கீழே வந்து க்ளோஸ் ஆனதுனால நம்ம இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிக்கிறோம். பட் இந்த இடத்துல நமக்கு ஹைலியே செல்லிங் கிடச்சிருக்கா, அங்கேருந்து நமக்கு 250 பாயிண்ட் கீழே வந்திருக்கு. ஓகேங்களா? இதில் அட்லீஸ்ட் 100லேருந்து 150 பாயிண்ட் ஈஸியாக அட்லீஸ்ட் இந்த சப்போர்ட் வரைக்கும்னாலும் நம்ம ஈஸியாக என்ட்ரி எடுக்க முடியும். அதே எடுத்துருந்தீங்கனாலே 1.5% ரிஸ்க் ரிவார்டு வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கோல்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கோல்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க டவுட், அதில் எப்படி என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்ட்டு. நான் வந்துட்டு கோல்டில் மினிமம் ஹவர்லி டைம் ஃப்ரேமில் இருந்து தான் ஃபாலோ பண்ணுறேங்க. எனக்கு அதில் ஹவர்லி டைம் ஃப்ரேம் ஃபாலோ பண்ணும்போது டெய்லியும் 24 டைம் மட்டுமே கேண்டில் ஸ்டிக் பார்த்தா போதும். ப்ளஸ் 4 ஹவர் பார்த்தீங்கன்னா டெய்லி 6 டைம் மட்டுமே நீங்கள் கேண்டில் ஸ்டிக் பார்த்தீங்கன்னா போதும். இப்போ 15 மினிட்ஸ் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன் முன்னாடியே இருக்கிற மாதிரி இருக்கும். நான் அதனால தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு கம்மியாக கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு ஹவர்லி டைம் ஃப்ரேமில் இருந்தால் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். இல்லை நான் வந்து சிஸ்டம் முன்னாடியே இருக்கேன், நான் வந்துட்டு ஒரு 6 o'clock மேலே வந்துட்டு ஒரு 10 o'clock இல்லைனா 11 o'clock வரைக்குமே நான் வந்து மார்க்கெட்டில் இருப்பேன் அப்படின்னா நீங்கள் 15 மினிட்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேமில் ட்ரை பண்ணிவிட்டு போக போக எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஸ்மால் டைம் ஃப்ரேமுக்கு வாங்க. ஹையர் டைம் ஃப்ரேமில் நமக்கு தெளிவான ஒரு பேட்டர்ன்ஸ் கிடைக்கும். பட் பேட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கும். பட் கிடைச்சாலும் தெளிவான பேட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நமக்கு என்ட்ரி பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா? ஹவர்லியில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல சின்னதாக ஒரு பாசிட்டிவான கேண்டில், இந்த ஹை பிரேக் ஆனால் எடுத்துட வேண்டியதான். நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருந்தோம். ஸோ லாஸ்ட் வீக்கே பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துருந்தோம் இந்த இடத்துல பையிங் எடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல பையிங் எடுத்துருக்க வேண்டியதான் அப்படின்ட்டு இவ்வளோ தான் ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தோம். ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் இன்னமே எடுக்கலை. நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா 1985 எடுத்துருந்தீங்க அப்படின்னா $130 2 வாரத்தில். ஸோ இன்ட்ராடே பண்ணி $130 உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சுதா அப்படின்னு யோசிச்சுங்க. இது ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் இருக்குங்காட்டி இந்த மாதிரி போயிட்டுருக்கு. பட் ரேஞ்ச் மவுண்ட் மார்க்கெட்டாக இருந்தால் நம்ம இந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்தால் புக் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே வந்தால் பை பண்ணி செல் பண்ணுற அந்த மாதிரி தான் இருக்கும்.
ஸோ ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருக்கும்போது ஓகே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, மார்க்கெட் இப்போ கோல்டு நல்லா ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த இடத்துல ஒரு என்ட்ரி ஆச்சுங்களா. தென் இந்த இடத்துல ஒரு என்ட்ரி இருக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவான கேண்டில் சப்போர்ட்டில் இந்த ஹை பிரேக் ஆனோன்னா நமக்கு பையிங். தென் இது ஒரு பாசிட்டிவான கேண்டில், இதுவுமே ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன், இந்த 3 கேண்டிலும் சேர்ந்தது. ஸோ அதனால் நமக்கு மேலே போயிருக்கு. தென் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் கன்சால்டேஷன் 3 டேஸ், லாஸ்ட் மண்டேலேருந்து வெனஸ்டே வரைக்கும் நமக்கு ஒரு ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் ஆகி இங்கே ஒரு பிரேக் அவுட் ஆகிட்டு மறுபடியும் மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணுது பார்த்தீங்களா. ரீடெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் என்ட்ரி எடுக்க முடியும். என்ட்ரி எடுத்துகிட்டு இதுக்கு கீழே, ஏன்னா இங்கிருந்து தானே மார்க்கெட் மேலே போயிருக்கு, ஸோ இதுக்கு கீழே நீங்கள் எஸ்எல் போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி எஸ்எல் ஏன் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாமுக்குமே சொல்கிறேன் அப்படின்னா, மார்க்கெட்டு இங்கிருந்து இப்படி போகிற மார்க்கெட் இங்கிருந்து இப்படி வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகாது. ஓகேங்களா, நமக்கு இப்போ மார்க்கெட் மேலே போயிருச்சு அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நமக்கு கரெக்டான இடமா தெரியுது. பட் இந்த இடத்துல கீழே வராதுங்கிறதுக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்குதா? கண்டிப்பாக உத்தரவாதம்லாம் எதுவுமே கிடையாது. அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன், மார்க்கெட் நம்ம என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் மேலே போகுமா கீழே வருமா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஓகேங்களா, நான் சொல்கிறது 100% வரும், 95% வரும் அப்படின்னு யார் சொன்னாலுமே அதை ஏற்றுக்க முடியுமான்னு தெரியல. நமக்கு ரிஸ்க் ரிவார்டு எவ்வளவு, நம்ம பிளானில் உறுதியாக இருக்கிறோமா, இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் கம்மியாக வரும்போது இந்த இடத்துல இருந்து மட்டும் ஒரு $10 ரிஸ்க். ஓகே, மறுபடியும் இது வரைக்கும் போனால் நமக்கு ஒரு $20 ப்ராஃபிட் வரும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம். அட்லீஸ்ட் 1:2 நமக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இருக்குது. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தென் இப்போ ஒரு லைவாக இப்போ கோல்டு இந்தியன் மார்க்கெட் தான் இன்றைக்கி லீவு. பட் கோல்டு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் ஆகிட்டு தான் இருக்குது. இந்த இடத்துல கூட நீங்கள் சின்னதாக ஒரு பையிங் ட்ரை பண்ண முடியும். ரொம்ப கன்சல்டேஷன் ஆகுது. இங்கே ஒரு பாசிட்டிவான கேண்டில், இது ஹை பிரேக் பண்ணோன்னா ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிருக்கு. ஓகேங்களா, ஸோ இது கொஞ்சம் ட்ரிக்கியான கேண்டில் ஸ்டிக் தான். ஸோ இந்த இடத்துல கூட நீங்கள் என்ட்ரி எடுக்கணுங்கிறது கிடையாது. இந்த மாதிரி இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்து பழகலாம். தென் மார்க்கெட் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கு, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கேண்டிலாக க்ரீன் கலர் கேண்டில் வந்துட்டுருக்கு. ஸோ இங்கெல்லாம் பெரிய பெரிய கேண்டில் வந்துட்டுருக்கு. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இங்கே 2 கேண்டில் பெரிய கேண்டிலாக வந்தது. அதுக்கு அடுத்த கேண்டில்லாம் எப்படி வந்துட்டுருக்கு, உங்களுக்கு ஏதாவது ஐடியா கிடைக்குதா? இங்கே பார்த்தீங்கன்னா விக் அதிகமாக இருக்குது. விக் அதிகமாக இருக்குதுன்னா என்ன அர்த்தம், மார்க்கெட்டில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்துட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அது மட்டும்தான் நமக்கு இந்த கேண்டில் ஸ்டிக் க்ளூ கொடுக்குது. பட் அதுக்காக அடுத்த டைம் போய் இந்த ஹை பிரேக் ஆகாது அப்படின்லாம் நான் சொல்ல வரல. ஏதாவது சப்போஸ் இங்கே இது என்ட்ரி எடுத்திருந்தீங்க, இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா இந்த இடத்துல புக் பண்ணிக்கிறது நல்லது. இல்லைன்னா இந்த லோ பிரேக் ஆனோன்னா புக் பண்ணிக்கிறது நல்லது. அட்லீஸ்ட் ஒரு 50% புக் பண்ணிக்கிறது நல்லது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக்லாம் வந்ததுன்னா இந்த மாதிரி நடக்கும் போல், இது நடக்குதா நடக்கலையா அப்படின்ட்டு இன்னும் ஒரு 2 நாளில் நமக்கு தெரிஞ்சிரும்ல. அட்லீஸ்ட் இன்றைக்கிக்குள்ளேயே தெரிஞ்சிடும். நம்ம இதை யோசிக்கிறோம், இதே மாதிரி நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கவனிங்க. ஸோ நடந்துச்சு அப்படின்னா ஓகே, நாம் நினச்ச மாதிரி தான் நடக்கும் போல் இருக்குது. ஸோ இன்னும் இதே மாதிரி கேண்டில் ஸ்டிக்லாம் எங்கெங்கே ஃபார்ம் ஆகுதோ அந்த இடம்லாம் வந்தால் அப் ட்ரெண்டாக இருந்தாலும் கூட 50% அல்லது 25% ப்ராஃபிட் புக் பண்ணிக்கணும் போல் இருக்குது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வரணும். கேண்டில் ஸ்டிக் எதுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக ரீட் பண்ணணும் இன்ட்ராடே பிளேயர்ஸ் ஆர் ஸ்விங் ட்ரேடர்லாம் அப்படின்னா, ஸோ நியூஸை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் இதில் எதுவுமே கோல்டு மேலே போகுது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். பட் அதில் எல்லாருமே ப்ராஃபிட் பண்ண முடியுதா? அதுக்கு தான் இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் இதெல்லாமே நீங்கள் கற்றுக்கணும். நம்ம எந்த அளவுக்கு இதில் எஃபோர்ட் போடுறோமோ அந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லோலியே எப்படி பை பண்ணுறது, ஹைலியே எப்படி செல் பண்ணுறது அப்படிங்கிறத நம்மளுடைய தம்ப்நெயில். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு பாசிட்டிவான கேண்டிலாக வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் பையாக எடுக்கும்போது உங்களுக்கு லோலியே பை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி செல்லுக்கும் அதே மாதிரி தான். ஓகேங்களா, இதை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு எல்லாமே ஒரு ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணுங்கள். அந்த ரெக்கார்டில் உங்களுக்கு ஓகே ஒரு கான்ஃபிடென்ட் வந்ததுன்னா லைவ் மார்க்கெட்டில் சின்ன சின்ன ட்ரேட் பண்ணுங்கள். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ.